ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த டிசைன் தான். தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு நம்ம நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டு நெக்கும் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். சேம் கலர் கிடைக்கல. ஏற்கனவே நீங்கள் முன்ன வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும், அவங்க 3/4 மீட்ரு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வந்து தனியாக அதே கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலர்லேயே வந்து நான் பிங்க்கு, லைட் பிங்க்கு தான் கிடச்சிச்சு. உள்ளே தான் போகுது, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. நான் கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தெர்மாக்கோல்ஸ் பால்ஸ் ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா, என்னோடய சேனல்லே நான் வந்து தெர்மாக்கோல்ஸ் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணி நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை நான் போட்டிருக்கேன். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணல, நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணல. நான் எந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றதை மார்க் பண்ணி 1 இன்ச்சாக இருந்தாலும் 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு, அது எல்லாமே உங்களோட விருப்பம். கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அங்கே ஒரு பாலாக எடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியது தான். அது ரொம்ப ஈஸி. பிகினராக ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து தெர்மாக்கோல் பால் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத. ஏன்னா வந்து தெர்மாக்கோல்ஸ் பால்ஸ் வச்சு பண்ணும்போது சில டைமில் நெக்கு வந்து முன்ன பின்ன கொஞ்சம் பிசுற செய்யும். அதனால் வந்து நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். நான் ஃபாஸ்ட்டாக வந்து இதில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெக்கில் வந்து நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு கரெக்ட், அதுக்கு மேலே போகக்கூடாது. இல்லை, ஏன்னா நெக்கு வந்து பெருசாக அகண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த பால் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக பால் சுற்றி கட்டியிருப்போம் இல்லையா, அந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஓரளவு க்ளோஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையால் நான் ஸ்டிச் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் அடுத்தது ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணுன்றதுக்காக தான் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டு போட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் வந்து இது மாதிரி ஒரு கையால் பிடிச்சிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சில பேர் வந்து ஒரு சைடு பண்ண மாட்டாங்க, ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு சைடு பண்ண மாட்டாங்க, மீதி பேக்கு ஒரு சைடு ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணுவோம். ஆனால் நான் இது வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெருக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பால்ஸ் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து கேப் விட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 30 பால் நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. நெக்கோட வந்து அகலத்தை பொறுத்து வந்து நமக்கு முன்ன பின்ன இதுவாகும். ஒரு கரெக்டாக நெக்கு வந்து அந்த ஹூக்கு கொக்கி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வராமல் அந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஸ்டிக்கு போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இப்போது நெக்கு ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். ஸ்லீவுக்கு நான் பண்ணலை. ஏன்னா அவங்க ஸ்லீவுக்கு நான் கேட்டேன். இதுவே அவங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லை, நான் இன்ன வரைக்கும் பண்ணதில்லை, இது மாதிரி நான் போட்டதில்லை, எனக்கு வந்து ப்ளைனாக போட்டே பழகிருச்சு, நான் இன்ன வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சிம்பிளானது. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா இது தெரியாது. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். நீங்கள் உள் சைடு திருப்பி போடும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பால்ஸோட எக்ஸ்ட்ராஸ்லாம் நல்லாவே தெரியும். அதை வந்து நீங்கள் அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்கை கட் பண்ணிடாதீங்க. பால்ஸோட அந்த த்ரெட்டை மட்டும் அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை எடுத்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த பால்ஸில் எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த பால்ஸ்லே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் பிகினராக இருந்து நம்ம வந்து ஒரு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும், அப்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படின்னா இந்த தெர்மாக்கோல்ஸ் பால்ஸை ரெடி பண்ணலாம். ஹெவி டிசைன் விரும்பாதவங்க டீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன்லலாம் டீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே டிசைனை வந்து நம்ம சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த ட்ரெஸ்ஸு வந்து வேர் பண்ணுறோமோ அந்த டிசைனுக்கு இதை வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்தது பண்ணலாம். ப்ளவுஸ்க்கு மட்டும் பண்ணணுன்னு இல்லை. ஒரு தடவை இந்த டிசைன் கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். சுற்றி வந்து கிராஸ் பீஸை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி
லாக் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி இன்கேஸ் நம்ம எங்கேயாவது வந்து பால் கொஞ்சம் பெருசு சைஸாக விட்டுட்டோமா இல்லை கிளாத்து வெளியே தெரியுதான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மெத்தடு தான். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அந்த ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்கு மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உள்ளே ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது கழுத்து வந்து அவ்வளோ க்ரிப்பாக அழகாக நிற்கும். நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடும். அதனால் 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் 1.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 1 இன்ச்சு உள்ளே போய்டுதா நமக்கு கொஞ்சம் வந்து பேலன்ஸாக இருக்கும். மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கையால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபஸ்ட் டைமே நீங்கள் நல்லா பண்ணலாம். பிகினராக தைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் பொறுமையாக சொல்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு டிசைன் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுனால தான் நான் வந்து பொறுமையாக பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து சைடில் எக்ஸ்ட்ராவாக அந்த பீஸ் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சமாக பிசுறாக அங்கங்கே இருக்கும். அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிங்க. ஸ்டிச்சஸ் விழுந்த இடம் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து. அப்போ தான் வந்து கழுத்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த லைன் வந்து எங்கேயும் வெளியில் கிளாத்து எக்ஸ்ட்ராவாக தெரியாது. சுற்றி கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்களேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டப்பே சூப்பராக பண்ணிடலாம். இப்போ அப்படியே உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நெக்கு ஷேப்பு எந்த சைடு வருதோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் எடுக்கும்போது கையை வந்து நகர்த்தி பண்ணணும். இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பு வி ஷேப் ஆகிடும். அதனால் நீங்கள் லைட்டாக பொறுமையாக டர்ன் பண்ணி அதை உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஏதாவது டிசைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். இது வந்து நான் கட்டிங் வீடியோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் போட்டிருக்கேன். லைனிங் கட் பண்ணது போட்டிருக்கேன். ஆனால் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறத போடல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலே, இதில் தெர்மோகோல்ஸ் பால்ஸ் வச்சு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங், நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னா என்னோடய சேனலில் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.